வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாய் ஹெர்பல் ஆயில். நம்ம 30 டேஸ் ஹேர் சேலஞ்ச் எடுத்திருந்தோம். இன்னைக்கு ஃபைனல் டேல நம்ம இருக்கோம். என்னோட ஹேர்ல நல்லாவே ரீக்ரோத் தெரியுது. கண்டிப்பா நீங்களும் நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஹேர்ல நல்லா ரீக்ரோத் தெரியும். நம்ம ஆயில் வந்து நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம். மீஷோலயும் நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்க போறேன். முன்ன எவ்வளோ இருந்துச்சு? 34 மேலே 0.5 கம்மி வருது. நம்ம ஹேர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். டே ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு 33 இருந்தது. இன்னைக்கு டே ஃபைனல்ல இருக்கும் 34 இருக்கு. இதுவே ஹேர்ல வந்து நல்ல க்ரோத் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நம்ம ஆயில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணேன். எந்த ஹேர் பேக்குமே போடவே இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா சரியா வாஷ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு அது டேண்ட்ரஃபா மாறிடும். நம்ம ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரியாயிடும், கிரே ஹேர் இருந்தாலும் சரியாயிடும். ஹேர் ஃபால் வந்து மெயினா கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஆயில். நீங்களே லைவா பார்க்கலாம் என்னோட ஹேர் ஃபால் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீக்லி 3 டேஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். நீங்க வீக்லி 2 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி 30 டேஸ்ல எந்த அளவுக்கு ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்க போறேன். நம்மளோட ஆயில் 100 ml பாட்டில். இது 100 ml பாட்டில்ல ஒரு பாட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாட்டில் வந்து பாதி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ 30 டேஸ்ல நம்ம இவ்வளோ மட்டும் தான் நம்ம ஆயிலுக்கு நம்ம செலவு பண்ண போறோம். நம்ம ஆயிலோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நீங்களும் நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் ஹேர்ல நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். See you friends.